வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கும்படியாக படிப்படியாக மேலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறீங்க. சில பேர் மேலே வர முடியாமலே அப்படியே சம்பித்து இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது. எபிரேயர் 6:14 சொல்லு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆம், தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன என்றால், நாம் இந்த உலகத்தில் அன்னைக்கு இருந்த மாதிரி இருப்பது கிடையாது. வாழ்க்கை படிப்படியாக டெவலப்மெண்ட் ஆகும்படியாக நீங்கள் இருக்கிற தொழில்கள், வேலைகள், வியாபாரங்கள், ஊழியங்கள், உங்களுடைய எஜுகேஷன்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கிறோம் அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் அரசியல் உள்பட படிப்படியாக அவைகள் டெவலப்மெண்ட் ஆக வேண்டும். இதுதான் விரும்புகிறார். அப்போ டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் அது உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, உங்கள் நிமித்தம் உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டெவலப்மெண்ட் அதிகமாக வேணும்னால் ஒரு நிறைவான சமாதானத்தோடு இந்த உலகத்தில் ரன் பண்ண வேண்டும் என்றால் நல்லா கவனிச்சு பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவல் இருக்கிறது. அப்போ மரணம் என்ற வார்த்தை இருக்கிறது, ஜீவன் என்ற வார்த்தை இருக்குது. அப்போ கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தை இருக்குது. அப்போ நல்ல வார்த்தை தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் பழுகி பெருகும்படியாக இந்த நல்ல வார்த்தை உங்களுக்கு உபயோகப்படுது. அந்த நல்ல வார்த்தை என்ன? கடவுள் சொன்ன வார்த்தை. ரெண்டாவது, கடவுள் சொன்ன வார்த்தையை அது எனக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி எதிர்காலத்தின் நம்பிக்கையின் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யறது தெரியுமா? இதுதான் நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தை என்ன என்றால் 2 காரியங்கள். ஒன்று, நம்மை நாமே ரொம்ப தோல்வியாக எண்ணுவது, தாழ்வு மனப்பான்மையாக, குற்ற மனசாட்சியாக எண்ணி பேசுவது. ரெண்டாவது, இந்த தோல்வியான வார்த்தை என்றால் மற்றவங்களுடைய குற்றத்தை பற்றி பேசுது. அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவன் இப்படி, இவ இப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்கிறவன் எதையும் நீங்கள் நானும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவதற்கு தகுதியற்றவளாக நாம் இருக்கிறோம். அதனால் எந்த வார்த்தையுமே நாம் அப்படி அவதூறாக பேசக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேறும்படியாக இருக்கும்போது எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு உண்டாகுது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே, அதை நீங்கள் செய்யலாமே. எவ்வளோ காரியத்தை நீங்கள் செய்வதற்கு நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தை எடுத்து நல்ல வார்த்தையை பேசுங்க. தயவுசெய்து கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டாம். அந்த கெட்ட வார்த்தை உங்கள் வளர்ச்சியை அது சுடுகாடாக மாற்றிவிடும், உங்கள் வளர்ச்சியை தவறுபடியாக மாற்றும். ஆனால் நல்ல வார்த்தை உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு வரும். அந்த நல்ல வார்த்தை என்ன சொல்லும்போது, பேசும்போது என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.